ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஃபுட்பால் பேசலாமா? எஸ். என்ன திடீர்னு ஃபுட்பால்னு கேட்பீங்க. நிறைய பேர் கேட்டாங்க, சார் பேசுங்க, குவாலிஃபை ஆகிடுச்சு, சென்னை நீ ஏன் பேச மாட்டேங்கிற, ஒன்லி கபடி அண்ட் கிரிக்கெட்டான்னு. அந்த ஒருத்தர் 2 நேரம் போட்டுருந்தாங்க. போன சீசன் உங்களுக்கு வியூஸே போகல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா சென்னைன்னு சரியாக விளையாடல. இந்த வாட்டி பேசுங்க, கண்டிப்பாக வியூஸ் போகணும், கண்டிப்பாக பேசுங்க நிறைய பேர் சொன்னதுனால அலசி ஆராய்ச்சி நிறைய ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரேன். ரைட். ஏன் சென்னை எஃப்சி குவாலிஃபை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. இது வரைக்கும் மேட்ச் விளையாடி இருக்காங்க. 8 ஜெயிச்சிருக்காங்க, 3 ட்ரா, 10 தோற்றுருக்காங்க. கோல் ஃபார் 25, கோல் அகெயின்ஸ்ட் 32. ஸோ கோல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -7, பாயிண்ட்ஸ் 27, 6th ரேங்க்கில் இருக்காங்க. இந்த ஃபார்மேட் எப்படின்னா டாப் 6 குவாலிஃபை ஆகும். அதாவது 1 and 2 இருக்கிறவங்க டேரெக்டாக செமிஃபைனல் போயிடுவாங்க. அப்புறம் 2 நாக் அவுட் இருக்கும், 4th vs 5th, 3rd vs 6th. இப்போதைக்கு சென்னை எஃப்சி 6th 27 பாயிண்டில். சென்னை எஃப்சியை வந்து 21 மேட்ச் விளையாடிருக்காங்க. இன்னும் 2 டீம் 21 மேட்ச் தான் விளையாடிருக்கு. நார்த் ஈஸ்ட் அவங்க 23 பாயிண்ட்டும், பெங்களூர் 22 பாயிண்ட்டும். அப்படியே அவங்க 2 பேரும் ஜெயிச்சாலும் நார்த் ஈஸ்ட் 26க்கு தான் போவோம், பெங்களூர் 25க்கு தான் போவோம். ஸ்டில் சென்னை எஃப்சி இஸ் குவாலிஃபைட். அண்ட் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில மேட்சஸ்லாம் இருக்க முடியும் ஏப்ரல் 14 வரைக்கும். மும்பை அவங்க தான் ஃபஸ்ட்டு 14 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 47 பாயிண்ட், ரேங்க் 1. 2வது மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட், 13 ஜெயிச்சு 42 பாயிண்டில் 2 செகண்ட் ரேங்க்கு. அப்புறம் எஃப்சி கோவா 12 ஜெயிச்சு 42 3rd பொசிஷனில் இருக்காங்க. என்னோட அசம்ஷன் சரியாக இருந்தால் மோஸ்ட் ப்ராப்ளி சென்னை எஃப்சி வர்சஸ் எஃப்சி கோவா தான் நாக் அவுட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில மேட்சஸ் இருக்குது, அதெல்லாம் முடிட்டோம். ஏன்னா 6th முடியறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ 7th பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் அவங்க 22 மேட்ச் விளையாடுறாங்க. டோர்னமெண்ட் அவங்க முடிஞ்சு 24 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சுது. சென்னை எஃப்சி கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்கிறதுக்கு எப்போவுமே நான் சொல்கிறதா, இவ்வளோ பெரிய லீகு, இவ்வளோ மேட்சஸில் சில பேரோட ரிசல்ட் நமக்கு சாதகமாக வரணும். அதுபடி பார்த்தா பஞ்சாப் வந்து ஈஸ்ட் பெங்கால்கிட்ட ஜெயித்தாங்க ரீசெண்ட்லி. பஞ்சாப் வந்து குவாலிஃபைடே ஆகலை, ஏன்னா பிகாஸ் 11th ரேங்க்கு. ஈஸ்ட் பெங்காலுக்கு சான்ஸ் இருந்தது. அவங்ககிட்ட ஜெயிச்சதுனால அவங்க வந்து 7th பொசிஷனுக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க நமக்கு மேலே வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸ்கோர் டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸு, கோல் டிஃப்ரென்ஸுன்னு வரும். பஞ்சாப் பெட் தம் 4-1. ஸோ நெவர் டேக் எனி மேட்சஸ் ஈஸிலி, அது அதோட அர்த்தம். சென்னையோட லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூருக்கு எதிராக 0-1 வேனில் இருந்தாங்க. அப்புறம் 52nd மினிட்ஸில் ஈக்குவலைஸ் பண்ணி 59th மினிட்ல 2-1 ஆயிடுச்சு. சப்ஸ்டியூட் வந்து ஒரு கோல் போட்டார். நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜம்ஷெட்பூருக்கு எதிராக விளையாடும் போது. அதே மாதிரி இப்போ கடந்த டியூஸ்டே வந்து அதுவும் பிஹைண்ட்லேருந்து வந்து ஜெயிச்சாங்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ஆமாம், 0-1 இருந்தது பிஹைண்ட், அப்புறம் 1-2-1. ஃபைனலி சென்னை 2-1 ஜெயிச்சிருக்காங்க. சென்னை எஃப்சி பெட் நார்த் ஈஸ்ட் யுனைடெடில். அதில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சங்கவானி 72nd மினிட்டும், அங்கித் முகர்ஜி 91st மினிட்டும் சென்னை கோல் போட்டது. 90+ எக்ஸ்ட்ரா டைம், ஒரு நிமிஷத்தில் டைம் வேஸ்டேஜ் டைம் அது. அவங்களுக்கு வந்து ஜித்தின் மதாத்தில் அப்படி ஒருத்தர் இருக்கார். ஆமாம், அவர் தான் 49வது நிமிஷத்தில் கோல் போட்டது. அப்புறம் 72 நிமிஷம் வரைக்கும் அவங்க தான் லீடில் இருந்தாங்க. தென் தே ஃபாட் வெல், வெரி குட். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி, சூப்பர். இது வரைக்கும் நடந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க. 3 வாட்டி ஃபைனல் போயிருக்கு சென்னை எஃப்சி. 2015 and 17 கப்பு ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், தமிழ் தலைவாஸ் மாதிரி இல்லை, ஆர்சிபி மாதிரிலாம் இல்லை, கப்பு ஜெயிச்சாங்க. 2019 ஃபைனலில் தோத்துட்டாங்க. இதுதான் இது வரைக்கும் உள்ள ரெக்கார்டு. இது இல்லாமல் ஏதாவது ரெக்கார்டு நான் மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். சில பேர் கேட்டனால கடகடன்னு உங்களுக்காக நான் பேசுகிறேன். அண்ட் ஏப்ரல் 14th எஃப்சி கோவா வர்சஸ் சென்னை மேட்ச் இருக்குது. அண்டு பார்ப்போம். இப்போதைக்கு 6th and 3rd பொசிஷன் இருக்காங்க. அது மாறலாம். 4th and 5th, 3rd and 6th இந்த 4 தான் உங்களுக்கு நாக் அவுட் விளாடும். 1st and 2nd ஆல் ஆட்டோமேட்டிக் செமிஃபைனல். கண்டிப்பாக சென்னை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, 27 பாயிண்டில் இருக்காங்க. தட் வில் வெயிட் அண்ட் சி. ஜெயிச்சா கான்ஃபிடன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ரைட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? செப்டம்பர் மாதத்துலேருந்து நடக்குது, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. இந்த 7-8 மாதம் ஆயிடுச்சு 2023 ஸ்டார்ட் ஆகி. எப்போதுமே ஒரு மேட்ச் ஒரு வாரம் கிட்ட கேப் இருக்கும். எனிவே, ட்ராவலிங் அது இதெல்லாம் பார்ப்போம். இதுக்கும் நிறைய ஃபேன் பேஜ் இருக்குது. நீங்களும் நிறையா ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் எல்லா மேட்சஸும் பேசுறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் யூரோப்பியன் ஃபுட்பாலும் பேசும்போது யாரும் பார்க்கல. போன வருஷம் ISL போட்டால் அதுவும் யாரும் பார்க்கல. வேர்ல்டு கப் கத்தாரில் நடந்தது பேசினா அதுவும் யாரும் பார்க்கல. அப்படி இருந்தால் எங்கேருந்து நம்ம போட முடியும் சொல்லுங்க? ஒர்க் லோட் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இனிமேல் போடுறது வீடியோ அப்லோட் பேசணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் வேணும், வியூஸ் வேணும். ஸோ உங்களால் முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேன்ஸு, ரிலேட்டிவ், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரைட். பருவ பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.